இது உன்னுடைய காலன். அந்த குழந்தை உன்னை அழிக்கும். இவன்தான் தேவகியின் 8வது குழந்தை. இவன்தான் என்னுடைய காலன். இங்கே பார், அந்த குழந்தையை பற்றி வேறு ஏதேனும் தகவல் உள்ளதா? அக்குழந்தையின் பெயர் கிருஷ்ணன் மன்னா. கிருஷ்ணன். கிருஷ்ணா! 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 கண்ணா! நம் கிருஷ்ணன். கிருஷ்ணனின் முகத்தில் பால் இருக்கிறதே அத்தை. கடவுளே, இது அந்த பூதகியின் பாலாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், நம் உடனே வைத்தியரிடம் நம் கண்ணனை காண்பிக்க வேண்டும். இவள் சாதாரண அரக்கி அல்ல, இவள் பூதகி, கம்சனின் சேவகி. பச்சிளங்குழந்தைகளை கொல்வது இவள் பழக்கம். ஆனால் கம்சன் எதற்காக பூதகியை அனுப்ப வேண்டும்? என் கண்ணனுக்கும் பூதகிக்கும் என்ன சம்பந்தம்? இவன் பிறந்ததிலிருந்து சோகம் நிறைந்திருந்த எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. இனி குழந்தையின் வாழ்க்கை, எங்களின் நம்பிக்கையும் உங்களிடமே இருக்கட்டும். இதை பற்றி யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். இதை பற்றி தெரிந்தால் குறிப்பாக யசோதா கவலைப்படுவார். நாம் இதை பற்றியே மறந்துவிட வேண்டும். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கம்சன் எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? இவள் ஏதோ ஒரு சாதாரண அரக்கிதான். எங்கள் கண்ணனை, நம் கிருஷ்ணனை தனியாக பார்த்தவுடன் கடத்தி வந்திருப்பாள். பச்சிலம் குழந்தையை தனியாக விட்டு சென்றால் இவளை போன்ற அரக்கிகளும் அரக்கன்களும் வாய்ப்பை பயன்படுத்தி வரத்தான் செய்வார்கள். கவலைப்படாதே கண்ணா, இனி நான் உன்னை தனியாக விட்டு செல்ல மாட்டேன். கடவுளின் மாயைகளை பற்றி நான் அறிவேன். ஆனால் இன்று சாட்சாத் என் கண்களால் பார்த்துவிட்டேன். வாசுதேவ சகோதரர் மற்றும் தேவகி மைந்தன் புனிதமானவன். அந்த அரக்கன் கம்சனை அழிக்க பிறந்தவன். என்னவாயிற்று தாயே? என் கண்ணனுக்கு ஒன்றும் ஆகவில்லை அல்லவா? ஆமாம் யசோதா, இவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. மிக மிக நன்றாக உள்ளான். பார்த்தாயா, உன் மகன் மிகவும் உற்சாகமாக உள்ளான். இவனுக்கு எதுவும் ஆகவில்லை, மிகவும் நன்றாக உள்ளான். சரி, நான் கிளம்புகிறேன். இனி கவலைப்பட வேண்டாம் யசோதை அத்தை. வந்த துன்பம்தான் நீங்கிவிட்டதே. இனி எங்கள் கண்ணன், உங்கள் கிருஷ்ணன் நிம்மதியாக இருப்பான். அனைத்தும் முடிந்து விட்டது ராதா. ஆனால் ஒரு தாயின் மனக்கவலை தீராது. இனி ஒரு நொடி கூட என் கண்ணனை தனியாக விடமாட்டேன். எப்பொழுதும் என்னுடனேயே வைத்திருப்பேன். யசோதா, யசோதா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன் கண்ணன் மிகப்பெரிய அரக்கியை கொன்று விட்டானே. அவள் மலையை விடவும் பெரியவளாமே. எங்கே பார்க்கலாம்? நம் கண்ணனுக்கு எதுவும் ஆகவில்லையே. என்ன? எல்லோரும் செல்லுங்கள். இது என்ன விளையாட்டா? என் கண்ணன் நன்றாகத்தான் உள்ளான். அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். என் கண்ணனை பார்க்க வந்து விட்டார்கள். அங்க பாத்தீங்களா? என்ன இது? குழந்தை யாராவது ஒளித்து வைப்பார்களா? கண்ணனின் தாய் யசோதா மறைத்து வைப்பாள்.
உனக்கு என்ன பிரச்சனை? முதலில் இங்கிருந்து செல்லுங்கள். என்ன ராதா, இவர்களிடம் கூறேன், இங்கிருந்து செல்ல சொல்லேன். அனைவரும் செல்லுங்கள். அத்தை இப்பொழுது கோவத்தில் இருக்கிறார்கள், அதனால தான் இப்படி கூறுகிறார்கள். நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். உங்களுக்கு யசோதா அத்தையின் கோபம் தெரியும் தானே? என் கண்ணன் மீது யார் கண்ணும் பட்டுவிடக்கூடாது. யசோதா மைந்தன் மிக பலசாலி. மிக பெரிய அரக்கியையே கொன்று விட்டானே. ஆம், கண்ணன் சிறப்பானவன் தான். அவன் தாய் சிறப்பானவள். அதுபோலதான் இந்த கண்ணனும். கிளம்புங்கள், கிளம்புங்கள். வாருங்கள், வாருங்கள். செல்லுங்கள். ஆம், தாயும் மகனும் சிறப்பானவர்கள்தான். நாங்கள் தனிமையில் இருந்து கொள்கிறோம். எங்களுக்கு யாரும் தேவையில்லை. ஆமாம் யசோதா, உன் கண்ணன் சிறப்பானவன்தான். ஏதோ சிறப்பான சித்திகளை புரியதான் இங்கே வந்துள்ளான். அனைவரும் என்ன கூறினார்கள் தெரியுமா? எவ்வளவு கொடூரமான பூதகி அந்த அரக்கி. உன் கண்ணன் அவளையே கொன்று கோகுலத்திற்கு பெரும் உதவிகளை செய்துள்ளான். அவர்கள் கூறுவதை நீங்களும் நம்புகிறீர்களா? இவனை பாருங்களேன், இவன் பச்சிளம் குழந்தை. அவளோ மிகவும் பயங்கரமான கொடிய அரக்கி. இவனால் எப்படி அவளை கொல்ல முடியும்? கடவுள் எப்படியோ என் மகனை காப்பாற்றி விட்டார். ஆனால் இனிமேல் ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன். ஆஹா, என் அன்பான யசோதாவே, நாம் வாழும் இந்த லோகத்தில் ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு நோக்கம் உள்ளது. நம்முடைய இந்த கண்ணனும் ஒரு பெரும் நோக்கத்திற்காக பிறந்துள்ளான். இப்படிப்பட்ட அசாதாரணமான பாலகனை உன் அன்பினால் முடிந்து வைக்க இயலாது. உன் தாயின் பாசத்தினால் அவனை கட்டி போடவும் இயலாது. நம் மகன் புனித ஒளியும் சக்தியும் நிறைந்தவன். இவனது பிரகாசத்தை உன்னால் மறைக்க இயலாது. என்னால் முடியும். வேண்டுமென்றால் பாருங்கள், நான் என் தாய்மை அன்பினால் இவனை கட்டுப்படுத்துவேன். யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஓடும் நதியையும் சூரியனின் ஒளியையும் தாய்மையினால் மட்டும் தடுக்க இயலாது யசோதா. உன் கண்ணன் ஒரு நாள் இந்த கோகுலத்திற்கே சொந்தமாவான். இங்கு வந்த கோகுலவாசிகளை நீ திருப்பி அனுப்பிவிட்டாய். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் வரும், இந்த மொத்த கோகுலமும் கிருஷ்ணனுக்கு சொந்தமாகும். நம் கிருஷ்ணனே கோகுலம் ஆவான். ஆமாம் அத்தை, அது உண்மைதான். கண்ணனின் புகழ் பரவுவதை யாராலும் தடுக்க முடியாது. கிருஷ்ணா கிருஷ்ணா என அனைவரும் கூறுவார்கள். நாம் என்னதான் தடுத்தாலும் அந்த வெண்ணெய் திருடன் கிருஷ்ணன் யார் வெண்ணையும் விடமாட்டான்.